எல்லாத்தையும் சர்ச் பண்ணி அந்த கனவு தேசத்துக்கு அத்தனை அக்யூஸ் உயிரோட பிடிச்சி வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் சார். இல்ல சார், இந்த வெடிகுண்டு மிரட்டல் பின்னாடி கனவு தேசம் இல்ல சார். இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தர் இருக்கார் சார். யாரு? முன்னாள் அமைச்சர் மாசி சார். Are you sure? நினைச்சேன் சார். என்னடா மேடம் இன்னும் மாசி பேரை யூஸ் பண்ணலையே. நாட்டில் எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு மாசி தான் காரணம். நான் தெரியாம தான் கேட்குறேன். மேடம், உங்களுக்கு மாசிக்கும் பத்தில் 1000 பிரச்சனை இருக்கு. அதுக்காக நாட்டில் நடக்கிற எல்லா அசம்பாவிதத்துக்கும் மாசி தான் காரணம்னு சொல்றது என்னால் ஏற்றுக்க முடியாது. உங்களோட அட்வைஸுக்கு நன்றி சார். சார், நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வெடிகுண்டு மிரட்டலுக்கும் மாசிக்கும் தான் சார் சம்மந்தம் இருக்கு. என்ன சார் இதெல்லாம்? மாசி இப்போ எங்கே இருக்காரு? ஜெயிலில் இருக்காரு. கள்ள நோட்டு அச்சடிச்சாருன்னு சொல்லி இவங்க தான் கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. ஜெயிலில் இருக்கிற ஒரு ஆளு சென்னை முழுக்க பாம்பு அடிக்கிறதுக்கு காரணமா இருப்பாருன்றது என்னால் நம்ப முடியல. அப்படியே இருந்தாலும் அவர் இப்போ சென்னையில் மிகப்பெரிய ஒரு விஐபி. எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அவர் மேலே குற்றம் சுமத்துறது சரியா இருக்காது சார். இதை பாருங்க ரேகா, உங்களுக்கு மாசிக்கு 1000 பர்சனல் விரோதங்கள் இருக்கு. அதுக்காக சென்னையில் இருக்கிற எல்லா அசம்பாவிதத்துக்கும் அவர் தான் காரணம்னு சொல்றத என்னால் ஏற்றுக்க முடியல. அப்படியே நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ல அவர் காரணமாக இருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? சார், What is this? என்ன இது? அதான் கேட்டாரே, ஆதாரம் சார். புரியலையே. இல்ல சார், இவ்வளோ நேரம் நீங்க யாருக்காக வாதாடிட்டு இருந்தீங்களோ, வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தீங்களோ, வக்காலத்து வாங்கிட்டு இருந்தீங்களோ, மாசி அவர் இந்த வெடிகுண்டு வைக்கிறத பத்தி பேசிட்டு இருந்த போது ரெக்கார்ட் பண்ண டேப்ஸ். சார், இந்த ஆதாரம் போதுமா சார்? மாசிக்கும் நடக்க போகுதுன்னு சொன்ன அந்த வெடிகுண்டு மிரட்டலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு? போதாது சார். முதல்ல அந்த ஆடியோ கேசட்ல என்ன பேசியிருக்காங்கன்னு நம்ம கேட்கணும். ரெண்டாவது அதை மாசி தான் பேசியிருக்காரோ நமக்கு தெளிவா தெரியணும். ஏன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்டை வச்சு மாசியோட குரல்ல யாராவது பேசியிருக்கலாம்ல சார். மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ல ஒபாமாவோட வாய்ஸே பேசுறாங்க சார். மாசியோட வாய்ஸ்ல ஏமாத்திரம். இப்போ ரேகா, உங்க வாய்ஸ்ல யாராவது பேசுறவங்க இருந்தா அவங்கள கூப்பிட்டு வந்து நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி சென்னை முழுக்க ரேகா தான் பாம்பு வைக்க போறாங்கன்னு சொன்னா சார் விசாரிக்காம உங்களை உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க சொல்லிட்டு வர முடியாதுல்ல? வெரிஃபை பண்ணும், எவ்வளோ விசாரணைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, மாசிங்கிறவர் இந்த சொசைட்டியில் சாதாரண ஆள் இல்லையே, ஒரு முக்கியமான விஐபி. எந்தவித ஆதாரமும் நிரூபிக்காம நம்ம போய் குற்றவாளின்னு சொல்லிட்டோம்னா குண்டு வெடிக்கும் போது இந்த நாட்டில் என்ன பிரச்சனை வருமோ அதே பிரச்சனை இவரை குற்றவாளின்னு சொல்றதுனாலையும் வரலாம். உங்களுக்கு தெரியாது இல்லையே சார்? சார், forgive me for being honest சார். ஆனா இவர் ஏதோ பேசணுங்கிறதுனால ஏதோ யூகத்துல சொல்லிட்டு இருக்கார் சார். ஏன்னா இது இல்ல ரேகா, நான் சொல்றது பிராக்டிகல். பின்ன என்ன சார்? நான் வந்து எதை That's கரெக்ட்டா enough you both. சாரி சார். பாம் யார் வச்சாங்கங்கிறது முக்கியம் இல்ல. மாசி வச்சாரா இல்ல வேற யாரா வச்சாங்களா, யார் வச்சிருந்தாலும் தண்டனை கண்டிப்பா உண்டு. முக்கியமான டியூட்டி நமக்கு என்னன்னா ஜனங்களை பாம் பிளாஸ்ட்ல இருந்து பாதுகாக்க வேண்டியது. That's important. அது விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முக்கியமா நீங்க என்ன செய்ய வேண்டியது தெரியுமா? பப்ளிக் பிளேசஸை கார்ட் பண்ணணும். எல்லா செக் போஸ்டும் டைட்டன் பண்ணணும். பஸ் ஸ்டாப்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஏர்போர்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ஹார்பர் எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணணும் சார். எல்லா வெஹிக்கிள்ஸையும் இன்டிஸ்கிரிமினேட்டா செக்அப் பண்ணுங்க. சந்தேகப்படக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் அவங்கள உடனே டீடைன் பண்ணி டீட்டெயிலாக இன்ட்ராகேஷன் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாம் பிளாஸ்ட் இன்ஃபர்மேஷன் மீடியாவுக்கோ பப்ளிக்கோ எக்காரணத்து கொண்டு கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. ரைட் சார். தெரிஞ்சதுன்னா நாட்டில் அமைதியே போயிடும். ரேகா சார், 26 அன்னைக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காம பார்த்துக்கூடியது உங்களுடைய பொறுப்பு. எஸ் சார்.
உங்க மேலேயும் உங்க டீம் மேலேயும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கீப் இட் அப். மிஸ்டர் சின்னதுரை, அவங்களுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் வேணுமோ அதை ரெண்டர் பண்ணி see to it that peace is restored. You can go. சார். சாரி மீரா. ஏய் சாரிப்பா, நானே வேணும் லேட்டாக வந்தேன். டிராஃபிக் ஓவராக இருந்தது. சரி, இனிமேல் நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? ஆமா, என்ன நீ கிளாஸ்ல சீக்கிரம் வந்துட்ட? கிளாஸுக்கு போகல. ஏன்? மனசு சரியில்லை. என்னாச்சு? செத்துலாமா? என்ன பேசுற நீ? நீ தானே சொன்ன நான் இல்லைன்னு செத்து போயிடுவேன்னு. நான் உனக்கு இல்லாமலே போறேன். புரியல. எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அவ்வளவுதானே? கல்யாணம் முடிஞ்சிடலையே? என்ன இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. பார்த்துட்டு போட்டோம். விளையாடாத மீரா. உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா மாப்பிள்ளை உன்னை பார்க்க வருது சகஜம் தானே? விளையாடாத. அம்மா பேசு. பேசு மீரா. ஹலோ, நான் அம்மா தாண்டி பேசுறேன். சொல்லுமா. நீ இப்ப எங்க இருக்க? ஏண்டி எதுவுமே பேசாம இருக்க? எங்க இருக்க இப்போ? நான் கிளாஸ்ல தான் இருக்கேன். ஏன், என்ன விஷயமா? நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். மாஸ்டர் கிட்ட முதல்ல நீ போனை கொடு. என்னன்னு சொல்லுமா. நீ குடுங்கறல்ல, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இல்லம்மா, மாஸ்டர் ஆபீஸ் ரூம் வரைக்கும் போயிருக்காரு. நீ சொல்லுமா, நான் இதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஏண்டி காலையில உன்கிட்ட என்ன சொன்னேன்? சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னேன்ல. இப்ப அவங்க வந்து இங்க உட்காந்துருக்காங்க. நீ இன்னும் கிளாஸ்லயே உட்காந்துக்கிட்டு இருக்க. சீக்கிரம் லீவை போட்டு கிளம்பி வா. இல்லம்மா, ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் இருக்குன்னு சொன்னாரு. அதெல்லாம் நான் மாஸ்டர் கிட்ட பேசிக்கிறேன். நீ முதல்ல கிளம்பி வா. சரிம்மா. சீக்கிரம் வா, லேட் பண்ணிடாத. ரோஹிணி, இது வந்துட்டேங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா? செத்துலாம். மீரா, சாக நினைச்ச என்ன வாழ ஆசைப்பட வச்சது நீதான். நீ இப்படி பைத்தியத்தனமா பேசிட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்ற? இங்க பாரு மீரா,
மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரட்டும், உன்னை பொண்ணு பார்க்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும். நீ தானே கல்யாணம் பண்ணிக்க போற, உன் கழுத்துல தான் தாலி கட்ட போறாங்க. இங்க பாரு மீரா, உனக்கு கல்யாணம் நடந்தா அது என் கூட தான், அதான் விதி. ம், தைரியமா வீட்டுக்கு போ, சரியா? போ போ மீரா, தைரியமா போ. படிச்சு படிச்சு சொன்னேங்க சீக்கிரம் வாடின்னு, இப்ப வரைக்கும் வந்திருக்காளா பாருங்க. லேட் ஆனா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. நாம ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. எதுக்கு இவ வண்டியை தள்ளிட்டு வரா? பேசாம இரு. நில்லு, எங்கடி போயிட்டு வர? ஒன்ன தாண்டி கேக்குறேன், இவ்வளவு நாள் எங்க போயிட்டு வர? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், ஏன் லேட்டு? அம்மா, கிளாஸ்ல இருந்து வரும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஒட்டிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. போதுமா? உன் கிளாஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நீ வரவே இல்லைன்னு சொன்னாங்க. அம்மா, நான் கிளாஸ்ல இருந்து தான் வரேன். சரி, அதை விடு. உன்கிட்ட ஃபோன்ல பேசும்போது என்ன சொன்னேன்? சீக்கிரம் வாடின்னு சொன்னேன்ல. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தீனா உங்க அப்பாவோட காரை அனுப்பியிருப்பேன்ல. ஏய், உனக்கு நான் ஃபோன் பண்ணும்போது மணி 5, இப்ப மணி 9. இவ்வளவு நேரமா வண்டிக்கு பஞ்சர் ஓட்டினாங்க. இப்போ எனக்கு என்ன வயசாச்சுன்னு நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க? இது புது கோர்ஸ், முடியறதுக்கு 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் எனக்கு கல்யாணம் வேணான்னு ஜாயின் பண்ணும்போதே சொன்னல. அப்புறம் எதுக்காக பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க? அம்மாடி, உன்னுடைய கேள்வி நியாயமானதுதான். உனக்கு 4-5 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணலான்னு நினச்சேன். அதனால தான் பணத்தையும் கட்டி கம்ப்யூட்டர் கோர்ஸில் சேர்த்து வச்சேன். ஆனால் கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டேன். அதனால் உன்னை அப்படியே விட்டுலாமா? உன்னை நாங்கள் பெற்றவங்கல்ல, உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓ, காட் இஸ் ரியலி கிரேட். நீ வராதனால மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தப்பாவே நினைக்கவே இல்லை. போட்டோ பார்த்து எங்களுக்கு பிடிச்சி போச்சு, பொண்ணை இன்னொரு நாள் நேரடியாக வந்து பார்த்துக்கிறோன்னு கல்யாண ஏற்பாடு பண்ணுங்க, நாளை குறிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால
நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறதா உன்னுடைய வேலை. ஓகே? நாளை பலம் உடைத்திடும் பகை வரை